அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நான் சொல்கிற இந்த விஷயத்தை உங்கள் வீடுகளிலே நீங்கள் செய்தால், உங்கள் வீடுகளிலே நன்மைகள் அதிகமாக நடக்கும். உங்கள் வீடுகளில் உண்டானவர்களின் எல்லா காரியங்களும் லேசாகும். அது எந்த விஷயமாக இருந்தாலும், அவர்களின் வேலைகளாகட்டும், அவர்களின் தொழில்களாகட்டும், அவர்களின் திருமணமாகட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் மிக லேசாக நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இது. அதே நேரத்தில் வீட்டில் உண்டானவர்களுக்கு எல்லா பரக்கத்தும் கூடுதலாக கிடைக்கும். ஒருவேளை இதை வீட்டிலே செய்யாமல் நீங்கள் விட்டுவிட்டால், இதை நீங்கள் புறம் தள்ளிவிட்டால், வீடுகளிலே நன்மைகள் குறைந்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, நெருக்கடிகள் ஏற்படும். வீட்டிலே அவர்களுக்கான விஷயங்கள் அதிகமாக, நல்ல காரியங்கள் நடப்பது என்பது ஆக குறைந்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இதை மட்டும் வீட்டிலே நீங்கள் கடைபிடித்து விட்டால், நான் சொன்ன நல்ல பாக்கியங்கள் நிரப்பமாக கிடைத்துவிடும். விட்டுவிட்டால் இந்த சிரமங்கள் நம்மிலே வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு தாலா பாதுகாத்து நன்மைகளை அதிகப்படுத்துவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஜஅலு லி புயூத்திக்கும் நஸீபம் மினல் குர்ஆன். குர்ஆனில் இருந்து ஒரு பகுதியை உங்களின் வீடுகளுக்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் பள்ளியில ஓதுறோம், மதரசால ஓதுறோம், எல்லாம் சரிதான். வீட்டில் கொஞ்சம் ஓதுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்வார்கள், ஃபைனல் பைத்த இதா குரிஅ ஃபீஹில் குர்ஆன். ஒரு வீடு, அந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட்டது என்று சொன்னால், யஸ்ஸர அலா அஹ்லிஹி, அந்த வீட்டில் உண்டானவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக்குகிறான். வீட்டார்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் லேசாக்குகிறான். அந்த வீட்டினுடைய சூழலாகட்டும், வெளியிலே இருக்கிற சூழலாகட்டும், படிப்பின் சூழலாகட்டும், வியாபாரத்தின் சூழலாகட்டும், திருமணத்தின் சூழலாகட்டும், மக்களின் சூழலாகட்டும், எல்லாம் லேசாக நடக்கும் குர்ஆன் ஓதப்பட்டால். நபி அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள், வ கஸுர கைருஹு, அவருக்கான நலவுகள் அதிகமாக நடக்கும். நல்ல காரியம் நிறைய நடக்கும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ கான சுக்கானுஹு ஃபீ ஜியாதத்தின், அந்த வீட்டில் வசிப்பவர்கள் எல்லா விஷயங்களிலும் கூடுதலாக இருப்பார்கள். அதாவது எல்லா நன்மையும் உங்களுக்கு கூடுதலா நடக்கும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், வைதா லம் யுக்ர ஃபீஹில் குர்ஆன், ஒருவேளை இந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லை என்று சொன்னால், லையக அலா அஹ்லிஹி, அந்த குடும்பத்திற்கு நெருக்கடி ஏற்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து பேசுவார்கள், வகல்ல கைருஹு, அந்த வீட்டில் உண்டானவர்களின் நலவுகள், நல்ல காரியங்கள் ஆக குறைந்துவிடும் என்றார்கள். ஒரே சிரமமா இருக்கும். நல்லது எதை செய்யலான்னு போனாலும் அதுல தடங்கள் வரும். சில நேரங்கள்ல நல்லதே செஞ்சாலும் அது நன்மையா நடக்காது. இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் கூடுதலாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிப்படை குர்ஆன் ஓதாமல் இருப்பது. தொடர்ந்து சொல்வார்கள், வகான சுக்கானுஹு ஃபீ நுக்சான், அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு குறை மட்டுமே இருக்கும். வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு எல்லாமே அரைமுறைமா நடக்கும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வீடுகளில் ஏதேனும் ஒன்று ஓதப்பட வேண்டும். ஏதாவது ஒன்று ஓதப்படணும். பழைய காலங்களில் எல்லாம் வீட்டுல இருந்து வெளியில வந்து, வீட்டுக்கு வெளியில குர்ஆன் ஓதுற சப்தம் கேட்குங்கிற காலங்கள் கடந்து, இன்று சினிமாக்களும் மற்ற விஷயங்களும் வீட்டிற்கு வெளியிலே மிக சப்தமாக கேட்கும் அளவிற்கு காலங்கள் மாறிவிட்டது. பாங்கு பள்ளியில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பாங்கு சப்தம் வீட்டுக்குள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. கதவை சாத்துறது, ஜன்னலை சாத்துறது, சப்தம் இல்லாம டிவி பார்க்கறதுக்கு இடையூறு வரக்கூடாது அல்லவா? அப்படியெல்லாம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்க வீட்டுக்காக கொஞ்சம் குர்ஆனை நீங்க எடுத்து வைங்கன்றாங்க. எடுத்து வைங்கன்னா குர்ஆனை தூக்கி மேல பத்திரமா வைக்கிறது அல்ல. வீட்டில் கொஞ்சம் குர்ஆன் ஓத வேண்டும். எதையாவது ஓத வேண்டும். என்னவாவது ஓதணும். கடைசிக்கு காலையில ஒரு யாசீனாவது ஓதணும். மக்ரிபுக்கு பின்னால் ஒரு வாக்கியா சூராவாவது ஓத வேண்டும். எல்லாம் தெரியவில்லையா? ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவாவது வீட்டிலே தினசரி ஓதுகிற பழக்கத்தை ஏற்படுத்தினால் உங்கள் வீட்டில் நன்மைகள் அதிகமாகும். எல்லா காரியங்களும் லேசாகும். என்னென்ன கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம், எல்லாம் லேசாகும். வீட்டிலே பரக்கத்துகள் கூடுதலாகும். அதே நேரத்தில் விட்டுவிட்டால் அதற்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கும் என்பது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. புனிதமான இந்த ஷாபானிலே பதிவு செய்யப்படுகிற இந்த வீடியோவின் மூலமாக உங்களின் வீடுகளில் நீங்கள் நிறைய குர்ஆன்களை ஓதுகிற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். ஒரு முடிவெடுங்க. ஒரு வக்து தொழுகைக்கு பின்னாடி ஒரு பேஜ் குர்ஆன் ஓதுவேன்னு முடிவெடுத்து பாருங்க. சில மாதங்களில் உங்களின் வீடுகளில் நிச்சயமாக கத்துமுல் குர்ஆனை நீங்கள் கத்தும் செய்யும் அளவிற்கு, முழுமையாக ஓதி முடிக்கும் அளவிற்கான ஆற்றலை அல்லாஹ் தந்து விடுவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழ்விலே பரக்கத்தை தருவானாக. பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. புனிதமான பராஅத்தினுடைய இரவை சிறப்பாக அடைந்து, ரமலானை அடைந்து நோன்புகள் நோற்று இபாதத்துகள் செய்து அல்லாஹுவை பெற்றுக்கொள்கிற நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.